அண்மை செய்தி. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் பதவியில் இருந்து IPS அதிகாரி அருண் மாற்றம் என தகவலானது கிடைத்திருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் பதவியில் இருந்த ADGP அருண் போலீஸ் அகாடமி ADGP-யாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் அருண் மாற்றம் என தகவலானது கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் பதவியில் இருந்த ADGP அருண் போலீஸ் அகாடமி இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் பதவியை மகேஸ்வரி கூடுதலாக கவனிப்பார் எனவும் தகவலானது கிடைத்திருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் பதவியிலிருந்து IPS அதிகாரி அருண் மாற்றப்பட்ட நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் பதவியை மகேஸ்வரி கூடுதலாக கவனிப்பார் என தகவலானது கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். இயக்குநராக இருந்த அருண் தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் பதவியிலிருந்து IPS அதிகாரியாக இருந்த அருண் அவர்கள் தற்போது போலீஸ் அகாடமிக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. IG-யாக இருக்கக்கூடிய மகேஸ்வரி அவர்கள் கூடுதலாக இந்த பொறுப்பை கவனிப்பார் என்றும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குநராக அருண் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நியமிக்கப்பட்டார். அதன் பிறகாக அடுத்தடுத்து பல முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போது அருண் அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக மணிவாசன் அவர்கள் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி மணிவாசன் அவர்கள் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். அவர் தமிழ்நாடு போலீஸ் அகாடமியில் ஓமனில் இருக்கக்கூடிய அந்த பிரிவுக்கு அடிஷனல் டைரக்டர் ஜெனரலாக இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஏற்கனவே இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையின் IG-யாக இருக்கக்கூடிய மகேஸ்வரி IPS அவர்கள் கூடுதலாக இந்த பொறுப்பை கவனிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கான உத்தரவை தற்போது மணிவாசன் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக அருண் அவர்கள் நியமிக்கப்பட்ட போது கடும் கண்டனங்கள் எழுந்தது, பல்வேறு விமர்சனங்களும் எழுந்தது. இருந்தாலும் தொடர்ச்சியாக அவர் நியமிக்கப்பட்டு பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டது. அரசு அலுவலகங்கள் போன்றவற்றிலும் திடீர் சோதனைகள் நடத்தப்பட்டு பல லட்சமான பணங்களும் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில தற்போது அருண் அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக IG-யாக இருக்கக்கூடிய மகேஸ்வரி அவர்கள் கூடுதலாக இந்த இயக்குநர் பதவியை கவனிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.